சின்னமலையும் வணங்கி திண்டுக்கல் மாவட்ட செயல் வீரர் கூட்டத்திற்கு வந்துள்ள எனதருமை உறவுகள், சான்றோர்கள், ஆன்றோர்கள், சமுதாய பெரியோர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். வரலாற்றிலே இந்த கவுண்டர் என்கிற பட்டத்தை கொண்ட சமுதாயங்கள் நிறைய உண்டு. அதுல குறிப்பாக வெள்ளாள கவுண்டர், ஊராளி கவுண்டர், கல்வேலி கவுண்டர், செந்தலை கவுண்டர், படதலை கவுண்டர், இப்படி நம்ம பட்டத்தின் அடிப்படையில் நம்ம பல பேர் இருக்கிறோம். ஆனா நம்மளுடைய வேர் எங்க இருக்கு? நம்மளுடைய வேர் ஒண்ணுதான். நம்மளுடைய வேர் கொங்கு நாட்டில் தான் இருக்கு. ஒற்றுமை நிறைந்த சமுதாயமே உயர்வான சமுதாயம். இதுல நம்மளுடைய முன்னோர்களான நமது பாட்டன் தீர்த்தகிரி சக்கரை உத்தம காமிட்ட மன்றாடியார் என்ற தீரன் சின்னமலை அவர்கள் வெள்ளையனுக்கு எதிராக மட்டுமல்ல, அந்நியன் எவனொருவனுக்கு எதிராகவும் போரிட்டு நான் மாண்டாலும் மாடுவேனே தவிர எவன் காலடியில் நான் பணிய மாட்டேன் என்று வீர முழக்கமிட்டு சங்ககிரி கோட்டையிலே தூக்கிலே மாண்டார். அண்ணன்மார் என்கிற பொன்னர் சங்கர் சுவாமிகள் வீரப்பூர் படுகளத்திலே வீரமரணம் அடைந்தார்கள். நமது பாட்டன் உதயபெருமாள் கவுண்டர் என்கிற துப்பாக்கி கவுண்டர் ராணி வேலுநாச்சியார் அவர்களுக்கு உற்ற துணையாகவும் மருதுபாண்டியர் என்கின்ற அந்த ஒப்பற்ற 2 தளபதிகளுக்கும் சிறந்த நண்பனாக இருந்து காளையார் கோயில் கோபுரத்திலே அமர்ந்து வெள்ளையனால் பீரங்கியால் சுடப்பட்டு வீரமரணம் அடைந்தார் திருப்பாச்சியத்தின் அம்பலக்காரர். அவருடைய வரலாறை நம்ம படிக்கணும், மறக்கக்கூடாது. இதுல இப்படியெல்லாம் நம்மளுடைய சமுதாயத்துல வாழ்ந்த தலைவர்கள், மன்னர்கள் இருக்கிறப்ப அந்நியன் ஒருவன்ட்ட எங்கேயோ இருந்து வந்த ஒரு சிறுபான்மை சமுதாயம், சின்ன மேளம் என்கிற அந்த ஒரு சொன்னாலே ரொம்ப கீழ்த்தரமா இருக்கும். இந்த தேவதாசி முறை, அந்த முறையை ஏற்றுக்கொண்டு அதுல அதிகமா செயல்பட்ட அந்த சமுதாயத்தின் கீழே மண்டிகிட்டு வாழ்றதை விட செத்து போகலாம். 2 தலைவர்கள் குறிப்பிட்டு சொல்லலாம், ஆனா சொன்னா ரொம்ப சங்கடமாயிரும். வேணாம், அவர்களுடைய வழியை நீங்க பின்பற்றி ஒரு தெலுங்கன் காலில் போய் நீங்க கும்பிட்டு விழுகிறக்கு உங்களுக்கு எப்படி மனசு வருது? ஐயா தனியரசு அவர்களே, ஐயா கொங்கு ஈஸ்வரன் அவர்களே, உங்களுடைய தன்மானம் எங்க போச்சு? இதே ஊராளி கவுண்டர் அவங்களோட சேர்க்கக்கூடாதுன்னு சொல்றீங்க, கல்வேலி கவுண்டர் அவங்களோட சேர்க்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. எங்க யாருன்னு வந்தா அந்த சின்ன மேளம் எங்க இருந்தே வந்தான்? அவன்கிட்ட போய் காலையில கும்பிட்டு விழுகிற? ஓ சமுதாயத்துல ஒரு தலைவர் இருக்காரு, புரட்சி தமிழர் எடப்பாடியார், அவர் காலடியில போய் விழுந்துருந்தா உனக்கு 1க்கு 4 சீட்டு கொடுத்துருப்பார்ல. ஏன் போற? எதுக்கு போற? மானம் இழந்து வலுவிழந்து கீழ்த்தரமா போன காரணத்தினால இன்னைக்கு அவங்க அப்படி போயிருக்காங்க. குறிப்பா நம்மளுடைய இளைஞர்களுக்கு நான் ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன். நம்மளுடைய வரலாற்றை படிக்கலைன்னா நம்மளுடைய வரலாற மற்றவன் திருடி கொள்வான். இன்றைக்கு இந்த வேளாளர் என்கிற பெயரை ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் திருடி கொண்டது போல மன்னர் தீரன் சின்னமலையும் ஒருவன் திருடுவான், மன்னர் உதயபெருமாள் கவுண்டரையும் ஒருவன் திருடுவான். அதனால நம்மளுடைய இளைஞர்கள், உறவுகள் எல்லாருமே வரலாற்றை படிக்கணும். நம்மளால வரலாறை படிக்க முடியாது, நம்மளுடைய மன்னர்களால அவர்கள் செய்த ஒரு தியாகத்தை போல நம்மளால வாழ முடியாது. ஆனா அவர்களை போல வாழ்றதுக்கு முயற்சி பண்ணணும். ஒரு பெரும்போக்கான ஒரு சிந்தனையோட நம்ம போகணும். இதுல குறிப்பிட்டு முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் ஒண்ணு என்னன்னா, நம்மளுடைய இளைஞர்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் அப்படிங்கிற PCR ஆக்டின் கீழே ரொம்ப பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுல நம்மளுடைய ஊர்க்காரங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நம்மளுடைய உறவுகள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு எதிராக எல்லாமே செயல்படுறது இந்த குறிப்பிட்டு இந்த 2 சீட்டு வாங்கிட்டு செயல்பட்டு இருக்காரு விழுப்புரம் சிதம்பரம் கட்சிக்காரு. அவர் பேர் கூட எனக்கு சரியா ஞாபகத்தில் வர மாட்டேங்குது. அவரு இன்னைக்கு பல பெரும்பான்மை சமுதாயம், பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்கு எதிராக வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை ஒரு தவறா பயன்படுத்தி பணம் பார்க்குற வேலையில ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க சில பேர். 100 வழக்குகள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல பதிவு செய்யப்படுதுன்னா அதுல 2 வழக்கு தான் நீதிமன்றத்துல போய் தீர்ப்பாகுது, அதுலதான் தண்டனை கொடுக்கப்படுது. மீத இருக்கவங்க ஃபுல்லாமே காசு வாங்கிட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய இளைஞர்கள் கல்வியிலையும் சரி, வேலை வாய்ப்புலையும் சரி, எதுலையுமே உரிய அங்கீகாரம் பெற முடியல, பிரதிநிதித்துவம் பெற முடியல. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? குடிவாரி மக்கள் தொகை, மொழிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படணும். அப்படி நடத்தப்படணும்னா நம்மளுடைய குரல் சட்டமன்றத்திலும் சரி, பாராளுமன்றத்திலும் சரி ஒலிக்கலாம்.
இன்றைக்கு பதவி வந்துருச்சுன்றதுக்காக ஒரு எம்எல்ஏ சீட்டோ ஒரு எம்பி சீட்டோ வாங்கிட்டு போய் ஒருத்தவன்ட்ட காலில் கோலக்கும்பிடு போட்டு விழுகக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட தலைவர்கள் எங்களுக்கு தேவையில்லை, அப்படிப்பட்ட தலைவர்கள் தேவையில்லை. ஒரு மானமிக்க ஒரு தலைவர் இருந்தார், இன்றும் இருக்கிறார். அவருடைய வழியை பின்பற்றி சிறிது காலம் நாங்கள் பயணித்தோம். கால சூழ்நிலையின் காரணமாக அவர் சிறையிலே உள்ளார். அப்படி அவருக்கு எந்த வகையிலும் குறைச்சலாகவும் தாழ்ச்சியாகவும் இல்லாத ஒரே தலைவர், ஒப்பற்ற தலைவர், இந்த கொங்கு நாட்டின் மைந்தன் அண்ணன் சி ஆறுமுகம் கவுண்டர் அவர்களுடைய வழியை பின்பற்றி நாங்கள் எங்களுடைய உரிமைகளை மீட்போம். புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே ஆட்சியை அமைப்போம். அதிலே எங்களுடைய தலைவர், நம் தலைவர், மாணவிக தலைவர் சி ஆறுமுகம் கவுண்டர் அவர்களை சட்டமன்றத்திற்குள்ளே ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கொண்டு செல்ல வேண்டும். அதற்கு நம்முடைய இளைஞர்கள் கண்டிப்பாக உறுதுணையாக இருக்க வேண்டும். அவரது கரங்களை வலு சேர்க்க வேண்டும். இதுல குறிப்பிட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். தலைவர்கள் இருக்கிறாங்க, ஐயா கோவை செலியனார் இருக்கிறாங்க, சுப்ரமணியன் கவுண்டர் இருக்கிறாங்க, தேசிய தலைவர் பிரபாகரன் இருக்கிறாங்க. இன்னும் 2-3 பேரை கூடுதலா சேர்க்க வேண்டியிருக்கு. ஐயா கிட்ட நான் ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். திருப்பாச்சியத்தினுடைய மன்னர் மாவீரன் உதயபெருமாள் கவுண்டரையும், சுதந்திர போராட்ட தியாகி ஐயா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பல பொன்னம்பல கவுண்டர் அவர்களையும் நீங்க இதுல கூடுதலா சேர்க்கணும் அப்படின்னு நான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக தாயை பழித்தவனை எவன் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதே என்ற ஒரு வசனங்களுக்கு இணங்க நம்மளுடைய சமுதாயத்திற்கு ஒரு இழுக்கென்றால் ஆயுதம் ஏந்து, அரசியல் ஆயுதம் ஏந்து, அரசியலையும் ஆயுதம் ஏந்து, தேவைப்பட்டால் அறிவாலையும் ஏந்து என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைவர் பிரபாகரன் புகழ் வாழ்க.